வணக்கம். வேதத்தினுடைய சிறப்பினை பற்றி திருமந்திர தொடரில் பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா? அதில் இன்று 53வது பாடலுக்கு வந்துவிட்டோம். 50 பாடல்கள் கடவுள் வாழ்த்து பாடலில் இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். வேதத்தினுடைய சிறப்பியல்புகளை பற்றி மொத்தம் 7 பாடல்கள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டேன். அதில் 2 பாடல்களுக்குரிய விளக்கம் சொல்லியாகிவிட்டது. இன்று 3வது பாடல், திருமந்திரத்தில் 53வது பாடல். வேதத்தில் இறைவன் எப்படி இருக்கிறான், என்னவாக இருக்கிறான் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய பாடல் இந்த வேத சிறப்பில் வருகிறது. அந்த பாடலை தான் இன்று பார்க்க போகிறோம். இருக்குருவாயில் வேதத்தின் உள்ளே உருக்குணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்ற கண்ணனுமாமே. எப்படியெல்லாம் வேதத்தில் அவன் இருக்கிறான், நம்ம யாழும் ஈசன் இருக்கிறான் என்பதை சொல்லுகின்ற பாடல். கருக்குருவாய் நின்ற கண்ணனுமாமே. கண்ணு சொல்றானேன்னு நீங்க குழம்பிடக்கூடாது. கண்ணனை சொல்றாரோ அப்படின்ட்டு. கண்ணன் என்றால் முக்கண்ணன், 3 கண்களை உடையவன். 3 கண்களை உடைய ஆதிசிவனை சொல்கிறார். அந்த 3வது கண்ணுதான் ஞானத்தை உடையதாக இருக்கிறது, ஞானத்தை விளக்குவதாக இருக்கிறது, ஞானத்தை ஒருவனுக்கு அருளுவதாக இருக்கிறது. அதனாலதான் இங்க ஆதிசிவனுக்குரிய பெயர்களில் முக்கண்ணன் என்ற பெயரை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த முக்கண்ணனாகவும் வேதம் விளங்குகிறது என்பதை குறிப்பிடுகிறார். வேறு எப்படியெல்லாம் வேதம் விளங்குகிறது? இருக்குருவாய்எழில் வேதத்தின் உள்ளே, இருக்குருவாம் எழில் வேதத்தின் உள்ளே. இருக்கு வேதம், வேதங்களில் பழமையானது ரெக்கு வேதம். அந்த ரெக்கு வேதத்தினுடைய அழகிய வடிவமாக இறைவன் இருக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த வேதங்களினுடைய அழகிய வடிவமாகவே இறைவன் இருக்கிறான். ருக்கு வேதத்தில் இருக்கிறான், யஜுர் வேதத்தில் இருக்கிறான், சாம வேதத்தில் இருக்கிறான், அதர்வண வேதத்தில் இருக்கிறான். அப்போ நீங்க வேதங்களை எல்லாம் உபாசனை செய்கிறீர்கள் என்றால் இறைவன் உங்களிடம் இருக்கிறான் என்று அர்த்தம். திருமந்திரத்தை கற்கிறீர்கள் என்றால், சொல்கிறீர்கள் என்றால் இறைவன் உங்களோடு இருக்கிறான் என்று அர்த்தம். திருப்புகளை சொல்கிறீர்கள் என்றால் முருகன் உங்களுடன் இருக்கிறான் என்று அர்த்தம். நீங்கள் எந்த மந்திர பாடலை பாடுகிறீர்களோ, பதிகங்களை பாடுகிறீர்களோ, அந்த பாடலின் அழகிய வடிவமாக இறைவன் இருக்கிறான். இங்கு ரிக்கு வேதத்தை ஓதுபவர்களுக்கு ருக்கு வேதத்தினுடைய அழகிய வடிவமாக ஆதிசிவன் இருக்கிறான். இருக்குருவாமியலில் வேதத்தின் உள்ளே உருக்குணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி, உருக்குணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி. அந்த வேதங்களை எல்லாம் உணர்ந்து எவன் இருக்கிறானோ அவனுள்ளும் இறைவன் இருக்கிறான். உருக்குணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி. வேதத்தை நன்கு படித்து அதனுடைய பொருளை உணர்ந்து, அந்த வேதத்தின் பொருளை யாம் ஒருவருக்காவது சொல்ல வல்ல தன்மையுடையவர்களாக இருப்பவர்களுடைய உணர்வில் இறைவன் இருக்கிறான். அதான் உருக்குணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி. ருக்கு வேதத்தினுடைய அழகிய வடிவமாக இருக்கிறான். நீங்கள் ருக்கு வேதத்தை உபாசனை செய்தால், ருக்கு வேதத்தை சொன்னால் இறைவன் உங்களோடு இருப்பான். மற்ற வேதங்களை எல்லாம் உருக்குணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி, அந்த வேதத்தை உணர்ந்து அதனுடைய பொருள்களை எல்லாம் உலக மக்களுக்கு எடுத்து இயம்புகின்ற திறமையுடையவர்களாக, தகுதியுள்ளவர்களாக நீங்கள் உங்களை ஆக்கி கொண்டு வேதத்தை உணர்ந்து சொல்லிக் கொடுத்தால் அங்கும் இறைவன் இருப்பான். அதான் உருக்குணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி. வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும். வேதத்தை பயபக்தியுடன் யார் ஒருவர் சொல்கிறார்களோ அந்த வேதத்தின் உள்ளே அவன் முக்கண்ணனாக இருக்கிறான். கருக்குருவாய் நின்ற கண்ணனுமாமே. வேதத்தை பயபக்தியுடன் அதனுடைய பொருளை உணர்ந்து சொல்லக்கூடியவர்களுக்கு அவன் முக்கண்ணனாக எழுந்திருந்து அருள் புரிவான். முக்கண்ணன் என்பவன்தான்
3 கண்களை உடைய அந்த ஆதிசிவன் தான் ஞானத்துக்கு கடவுள். ஞானத்தை சொல்ல வேண்டும் என்றால் முக்கண்ணனை வழிபட வேண்டும். ஏனால் 3வது கண்ணால் தான் காமத்தை தோற்றுவித்த அந்த மன்மதனை அவன் எரித்தான். அதனால்தான் இங்கே ஞானம் சம்பந்தமான வேதம் சம்பந்தமான ஒரு பொருளை அவர் சொல்லுவதால் முக்கண்ணன் என்ற பெயரை பயன்படுத்துகிறார். அப்போ வேதத்தை பயபக்தியாக சொல்லுகின்ற அந்த வேதியர்களுடைய உள்ளத்துக்குள்ளே முக்கண்ணனாக ஞான ஒளி பிளம்பாக அவன் எழுந்தருளி இருப்பான். ஆக வேதம் என்பதே இறைவன்தான் என்பதை இந்த பாடல் மூலம் அவர் விளக்குகிறார். வேதத்தினுடைய சிறப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு வராரு. அப்ப இந்த பாட்டுல எப்படி சொல்றாரு? வேதம் என்பதே இறைவன்தான் என்றுதான் விளங்க வைக்கிறார். இருக்குருவாம் எழில் வேதத்தின் உள்ளே, இருக்குருவாம் எழில் வேதத்தின் உள்ளே, வேதத்தினுடைய அழகிய வடிவமாகவே இறைவன் இருக்கிறான். உருக்குருவாய் உணர் வேதத்துள் ஓங்கி, உருக்குணர்வாய் உணர் வேதத்தில் ஓங்கி, வேதங்களை எல்லாம் உணர்ந்து அறிந்து பயின்று யார் ஒருவருக்கு சொல்ல வல்லவராக இருக்கிறார்களோ அவர்களுடைய உணர்வாகவே இறைவன் இருக்கிறான். வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்ற கண்ணனுமாமே. அந்த வேதங்களை எல்லாம் பயபக்தியுடன் யார் உபதேசம் செய்து கொண்டு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் ஞானத்தை வழங்குகின்ற முக்கண்ணனுடைய வடிவமாக எழுந்தருளி அருள் புரிவான். ஆக வேதமே இறைவன் தான். ரிக் யஜூர் சாம அதர்வன வேதமே இறைவன் தான். என்ன பொருளற்று வேதங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தால் பயனில்லை, அங்கே அவன் இருக்க மாட்டான். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளே என்று மாணிக்க வாசகரும் இதைத்தான் சொல்கிறார். ஆக இதான் வேதத்தின் சிறப்பு. வேதமே இறைவன் தான். வேதங்களினுடைய உணர்வை புரிந்து கொண்டவனே இறைவனை புரிந்து கொண்டவன் ஆகிறான். வேதத்தை பயபக்தியுடன் சொல்பவனே இறைவனை அறிந்தவன் ஆகிறான். ஆக அந்த வேதமே இறைவன் தான் இந்த பாடலினுடைய சாராம்சம். இருக்குருவாம் எழில் வேதத்தின் உள்ளே, உருக்குணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி, வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்ற கண்ணனுமாமே. மற்றும் ஒரு திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மேன்மைகள் சைவ நீதி உலகெங்கும் பழகுவதற்கு அனைவரும் உதவி செய்யுங்கள். இதை பார்க்கக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் பகிருங்கள். அப்படி என்றால் தான் நிறைய அன்பர்கள் காண முடியும், கேட்க முடியும், மேன்மைகள் சைவ நீதியை விளங்கச் செய்ய முடியும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்ய, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.